திருநெல்வேலி பாளையங்கோட்டையில் உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் சார்பில் பொதுமக்கள் அதிகம் வந்து போகும் பாளை பேருந்து நிலையம் அருகில் சிகரெட் வடிவில் விழிப்புணர்வு அரங்கு அமைக்கப்பட்டது. புகையிலையால் இந்தியாவில் ஆண்டுக்கு 13.5 லட்சம் பேர் உயிரிழப்பதாக புற்றுநோய் நிபுணர் டாக்டர் பிரபுராஜ் அதிர்ச்சி தகவல் தெரிவித்துள்ளார். வணக்கம், என் பேர் டாக்டர் பிரபுராஜ். நான் ஒரு புற்றுநோய் சிகிச்சை நிபுணர், திருநெல்வேலி மருத்துவ சங்கத்தோட செயலாளராக இருக்கிறேன். இன்றைக்கி உலக புகையிலை எதிர்ப்பு தினம். அதனால் இந்த ஹோர்டிங் நம்ம இங்கே வச்சுருக்கிறோம் ஒரு பப்ளிக் அவேர்னஸ்க்காக. குறிப்பாக நாங்கள் எதிர்பார்க்குறது என்னென்னா, இப்போ நிறையா பள்ளி குழந்தைகள் மற்றும் கல்லூரி மாணவர்களிடையே புகைப்பழக்கம் ரொம்ப அதிகரிச்சுட்டு வருது. ஸோ அவங்களுக்காக முக்கியமாக அந்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இதை நம்ம இன்றைக்கி இங்கே வச்சுருக்கிறோம். இப்போதைக்கு டேட்டா படி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம இந்தியாவில் நம்ம நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 80,000 வரைக்கும் புது கேசஸ் டொபாக்கோனால் ஒவ்வொரு வருஷமும் வருது. அதில் பார்த்தீங்கன்னா 1.35 மில்லியன் பீப்புள் வரைக்கும் டொபாக்கோவில் ஏற்படுற புற்றுநோயால் இறக்குறாங்க. மெயினாக டொபாக்கோனால் ஏற்படுற புற்றுநோய் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாய் புற்றுநோய், தொண்டை புற்றுநோய் மற்றும் லங் கேன்சர் இதெல்லாம் ஏற்படுது. ஸோ இந்த ஒரு முக்கியமான அவேர்னஸை ஏற்படுத்தணுங்கிறதுக்கு காரணமே என்னென்னா, அதிலிருந்து மக்கள் வெளிவரணும். ஏன்னா புகையிலை இப்போ இதனால் வர புற்றுநோய் நம்ம தவிர்க்கலாம், மற்ற புற்றுநோய் மாதிரி கிடையாது. இந்த பழக்கத்திலேருந்து வெளியே வந்தால் நிச்சயமாக அந்த தடுக்கலாம். ஸோ அதுக்காக தான் அந்த டே நம்ம ஸ்பெசிஃபிக்காக இது பண்ணி ஒரு அவேர்னஸ் இப்படி க்ரியேட் பண்ணுறோம். தேங்க்யூ.